இதனால அவங்களுக்கு வர பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் போது அவங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸ் காணாம போகுது. ஆக்சுவலா இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, கரூர்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதை அவங்க மறந்துடுவாங்க, மறக்க வைக்கிறாங்க. அதனால்தான் வந்து அவங்கள இருந்து கூப்பிட்டு நேரில் வந்து விசாரிக்கிறாங்க, ஆறுதல் செலுத்துறாங்க. இது எப்படி சரியாகும் அப்படின்ட்டு இவனுங்க சொல்றானுங்க. அப்போ அஜித்குமார் அவர்களோட குடும்பத்தாருக்கும் வேலை போட்டு கொடுக்குறேன், இடம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, அப்போ இதை எப்படி நாங்கள் எடுத்துக்கிறது? அப்போ உங்களோட மைண்ட் தாட் என்ன? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா எலெக்ஷன் நேரத்தில் வீடு வீடா வீதி வீதியா போய் கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்டு கொடுத்த வாக்குறுதி ஒழுங்கா செய்யாம அப்படியா பண்ணிட்டு இருக்கோம். நாங்க அதிகாரத்துல வராமையே நாங்க இவ்வளவு பண்றோம் அப்படின்னாக்கா மக்களுக்கு தேவையானது. அதிகாரத்துல வந்துட்டோம், தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அவர்களுக்கு தேவையானது நாங்க கேட்காமலே செய்வோம் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி தான் தளபதியின் நேரடி சந்திப்பு. காத்திருங்க, வெற்றி நிச்சயம்.